சார் இந்த மனிதன் உடலுறு கொள்ளும்போது அவனுக்கு சுரக்கக்கூடிய சுரப்பிகள் ஆக்சின், லவ் ஹார்மோன்ஸ், எண்டோர்பின்கள், வலி நிவாரணிகள், செரோட்டோனின், மெலட்டோனின், உற்சாக ஹார்மோன், மெலட்டோனின் தூக்கத்தை வரைக்கிற ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் டோபமைன் ஆர்கசத்தை உண்டாக்குற ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் சுரக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க உடலுறு கொடுத்து 2 மணி இதெல்லாம் உங்களுக்கு சுரக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல சார். அப்படி சுரந்தா நீங்க எலன் மாஸ்க் சார், அப்படி சுரந்தா நீங்க பீப் தேவன் சார், அப்படி சுரந்தா நீங்க கண்ணதாசன் சார், அப்படி சுரந்தா நீங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் சார். அப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்தேன். 10 பேர் கவுன்சிலிங் டெய்லி ஒரு 10, 15 பேர் கவுன்சிலிங் வருவாங்க ஃபாரின்லேருந்து ஆன்லைன்ல ஜூம்ல. அப்படி வரும்போது 10 பேர்ல 6 பேருக்கு விந்து முதல் பிரச்சனை இருக்கு. 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல என்ன கொடுமை! ஐயகோ! என்ன கொடுமை! இன்னும் ஒரு 4 பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரெக்டல் பிரச்சனை. எரெக்ஷனே ஆகல. இப்ப வந்து 11 பேருக்கும் அந்த சிக்கல்கள் இருக்கலாம். மனசு விட்டு பேசுங்க. தப்பு கிடையாது. இது சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகள் தான். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 பேர்ல ஒருத்தருக்கு மைனர் பீனிஸ் சார். இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? மைனர் பீனிஸ்னா என்னன்னு தெரியுங்களா? குரங்கு மாரி இத்துணூண்டு பேனிஸ் இருக்குது. 2 இன்ச்சு தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நம்ம தாத்தனும், பாட்டனும், ராஜராஜ சோழனும், ராஜேந்திர சோழனும், கரிகாலனும் இவ்வளவு பெரிய ஆண்குறி வச்சிருந்தான். அதனால தான் அந்தப்புறம் பெருசு. உங்க தாத்தா காலத்துல இப்படி வந்துச்சு. உங்க அப்பா காலத்துல இப்படி வந்துச்சு. உங்க காலத்துல இப்படி இருக்கு. உங்க பசங்க காலத்துல இப்படி வந்திருக்கு. உங்க அப்பாவுக்குள்ள ஆண்குறி உங்களுக்கு இல்ல. உங்களுக்குள்ள ஆண்குறி உங்க பசங்களுக்கு இல்ல. காரணம் என்னவென்றால், நம்ம பின்னாடி வாள பயன்படுத்தாம தேஞ்சு தேஞ்சு அது மாரி ஆண்குறியும் பயன்படுத்தாம தேஞ்சு தேஞ்சு போய் ஆண்குறியோட எரெக்ஷன் போயிருச்சு. அது இந்த ஆங்கிலேயர் பாய் பயலுக வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி கீகலின் ஆப்பிரிக்கானான்னு ஒரு ஒண்ணு வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அழிச்சு இவனெல்லாம் செக்ஸ்லயே மூழ்கி கிடக்கான். 10, 12 புள்ளைய பெத்து கிடக்கான்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவிலயும் வெஸ்ட் இண்டீஸ்லயும் போட்டான். அவனுடைய ஆண்குறி எப்படி இருக்கு? பொருளாதாரத்துல வளரல. ஆண்குறிய மட்டும் வளர்த்து வச்சிருக்கான். இங்க உள்ள ஆண்குறி தேஞ்சுட்டு போயிட்டு இருக்கு.